இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சரி, எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்லிடலாம் உங்களுக்கு. நாங்கள் மழை பிடிக்காத மனிதன் ஆரம்பிக்கும் போதே விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த படத்தில் கேப்டனுக்கு ஒரு ரோல் இருக்குது, கேப்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது 2021 அப்போ லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறோம். படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொன்னோம், எப்படியாவது விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையிலே இருந்தோம். 2022 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் எடுத்து முடிச்சாச்சு. நாங்கள் டியூடமெல்லாம் போய் ஷூட்லாம் முடித்த பிறகு நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது அவர் ஹெல்த் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க, பார்க்கலாம் சார், அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கேமியோ ரோல், ஏன்னா இந்த ஹோல் ஃபிலிமே ட்ரிபியூட் டு கேப்டன் தான். விஜய் மில்டன் சார் நான் காம்ப்ரமைசிங் ஒரு ஃபிலிம் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார், எனக்கு கேப்டன் நடிக்கணும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சார் ஒரு 2 hours கொடுங்க, நாங்கள் ஒரு க்ளோஸ்அப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 டைலாக் மட்டும் பேச வச்சுட்டு மீதி எல்லாம் கை இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த படத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 4-5 சீன் இருக்குது, அதில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். பிரசாத் ஸ்டுடியோவில் போய் கேட்டோம். அவங்க சில்க் சுமிதாவை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் இந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டு நாங்கள் அதுக்கு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, சார் பாடி டபுளை வச்சு எடுத்து நாங்கள் அவருடைய ரியல் இமேஜை வச்சு நாங்கள் க்ளோன் பண்ணி ஏஏ மூலமாக நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 ஆப்ஷன் கொடுத்தாரு. அதில் சத்யராஜ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டரு, அவருக்கும் ஒரு பர்சனாலிட்டி தனித்துவம் இருக்குது, ஒரு கெத்தை அவர் பண்ண முடியும்னு வரும்போது அப்போ என்ன சொன்னார், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சத்யராஜ் சார் போய் பார்த்தோம். அவருக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னோம், இந்த மாதிரி அவர் பண்ண வேண்டியது சார், அது பிரச்சனைனால இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர்களின் மார்க்கண்டேயன் திரு தனஞ்சயன் அவர்கள். வணக்கம் சார். என்ன ஒரு பிராண்டிங். வணக்கம் சார். மழை பிடிக்காத மனிதன், எங்களுக்கு ரொம்ப பிடித்த 2 மனிதர்கள் உள்ள இருக்காங்க. விஜயாந்தனி சார், அதே மாதிரி நீங்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் சார் உள்ளே வராருன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. எந்த விதமான அப்டேட்டும் எங்களுக்கு வரல. எந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது? சரி, எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்லிடலாம் உங்களுக்கு. என்னென்னா, நாங்கள் மழை பிடிக்காத மனிதன் ஆரம்பிக்கும் போதே விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த படத்தில் கேப்டனுக்கு ஒரு ரோல் இருக்குது, கேப்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது 2021 அப்போ லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறோம். 2வது லாக்டவுன் முடிஞ்ச பிறகு. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொன்னோம், எப்படியாவது விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையிலே இருந்தோம். 2022 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் எடுத்து முடிச்சாச்சு. நாங்கள் டியூடமெல்லாம் போய் ஷூட்லாம் முடித்த பிறகு நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது அவர் ஹெல்த் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க, பார்க்கலாம் சார், அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கேமியோ ரோல், ஏன்னா இந்த ஹோல் ஃபிலிமே ட்ரிபியூட் டு கேப்டன் தான். ட்ரிபியூட் டு கேப்டன் தான் மழை பிடிக்காத மனிதன். ஸோ அப்போ விஜய் மில்டன் சார் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். சார், இந்த படம் பண்ணால் கேப்டன் வச்சு தான் பண்ணோம், எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் கதை கொடுக்கும்போதே நான் கேப்டன் தானே இருக்கணும்னு சொன்னேன், நீங்கள் இதை வேறு ஆர்டிஸ்ட் வச்சு முடிங்க அப்படின்னு சொன்னாலும் முடிக்க முடியாதுன்ட்டார். இப்போது இந்த அளவு டிலே ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ஆக்சுவலி நாளைக்கு ப்ரெஸ் மீட்லாம் இருக்குது, அதில் சொல்ல நினச்சேன், நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூ பண்ணதுட்டு நான் சொல்லிடுறேன். விஜய் மில்டன் சார் நான் காம்ப்ரமைசிங் ஒரு ஃபிலிம் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார், எனக்கு கேப்டன் நடிக்கணும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அது பிறகு நாங்கள் ஒரு 3-4 தடவை அங்கே ஃபேமிலி போய் மீட் பண்ணி அப்போ என்ன சொன்னாங்க, அவர் உடம்பு ஹெல்த் சரியாச்சுன்னா பண்ணிக்கலாம். ஒரு நாள் முதல்ல கேட்டார் விஜய் மில்டன் சார். அப்புறம் அவர் ஹெல்த்து சரியில்லைன்னு அவரும் என் கூட பேசும்போது என்ன சொன்னார், சார் ஒரு 2 hours கொடுங்க, நாங்கள் ஒரு க்ளோஸ்அப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 டைலாக் மட்டும் பேச வச்சுட்டு மீதி எல்லாம் கை இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த படத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 4-5 சீன் இருக்குது, அதில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஹெல்த்து அதாவது ஒரு கிடைக்காத தொட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 hours எடுத்துடலான்னு அவங்க 2 hours என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டே இருந்தது. திடீர்னு ரொம்ப அவரோட ஹெல்த்து டிட்டீரியேட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் திருப்பி விஜய் மில்டன் சாருக்கு நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா, அவர் கண்டிப்பாக வந்துடுவார், நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அப்புறம் உங்களுக்கே தெரியும், டிசம்பரில் அவர் மறைஞ்சிட்டாரு. அப்போ ஒரே ஷாக் எங்களுக்கு. என்னென்னா, நான் இப்போ 2-3 இன்டர்வியூலே சொன்னேன், நாங்கள் அவரை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசி வரையும் வெயிட் பண்ணி இப்போ எங்களுக்கு நடக்காமல் போயிடுச்சு. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், பிரசாத் ஸ்டுடியோவில் போய் கேட்டோம். அவங்க சில்க் சுமிதாவை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் இந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டு நாங்கள் அதுக்கு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, சார் பாடி டபுளை வச்சு எடுத்து நாங்கள் அவருடைய ரியல் இமேஜை வச்சு நாங்கள் க்ளோன் பண்ணி ஏஏ மூலமாக நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே போயிட்டு ஒரு 20 நாள் விட்டுட்டோம். ஏன்னா 20 நாள் டெத்துக்கு பிறகு உடனே போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பிறகு அவருக்கு நினைவஞ்சலாம் செலுத்திட்டு நாங்கள் போய் அவங்க ஃபேமிலியில் போய் திருப்பி கேட்டோம். சார், எங்களுக்கு எப்படியாவது அந்த ஏஐ மூலமாக பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார், ஏஐ மூலமாக பண்ணுறதுன்னா அது விஜயகாந்த் ஒரு முக்கியமான கேரக்டராக பெரிய இதுவாக இருக்கணும், இது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி தானே இருக்குது, இது எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னு அவங்களுக்கான சில பிரச்சனைகளை சொன்னாங்க.
என்னடா திருப்பி நாங்கள் வந்து ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோமேனு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் நாங்கள் உட்காந்து பேசி ஜனவரி 2 வரையும் பேச முடியல அவங்க ஃபேமிலிக்கிட்ட. பிப்ரவரியில் தான் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இது நடக்க போகிறதில்ல, ஏஏ மூலமாக கூட நடக்க போகிறதில்லன்னு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் விஜயமண்டன் சார் சொன்னோம், சார் இனிமேல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, படத்தை முடிச்சாகணும்னு வரும்போது அப்போ அவர் சொன்னார், சரி சார் வேறு ஆப்ஷன், இங்கே தான் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசணும். அப்போ சொன்னார், சார் எல்லா எஃபோர்ட்டும் நம்ம பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து வேறு என்ன பண்ணலான்னு வரும்போது அப்போது அவர் சொன்னார் 2-3 ஆப்ஷன் கொடுத்தாரு. அதில் சத்யராஜ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவருக்கும் ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டி தனித்துவம் இருக்குது, ஒரு கெத்தாக அவர் பண்ண முடியும்னு வரும்போது அப்போ என்ன சொன்னார், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சத்யராஜ் சார் போய் பார்த்தோம், அவருக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னோம், இந்த மாதிரி அவர் பண்ண வேண்டியது சார், அது பிரச்சனைனால இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இப்போ அவர் வரான்னு சொன்ன பிறகு என்ன பண்ணார், மில்டன் சார் வந்து அவரோட ரோலையே என்ஹான்ஸ் பண்ணி, ஏன்னா அவரும் கெத்தாக நடிப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த அவருடைய ஸ்பெஷாலிட்டி அந்த ஸ்டைல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபுல் டே ஒரு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வந்து அவர் வச்சு ஷூட் பண்ணி படப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ கடைசி ஸ்டேஜில் இருக்குது, ரிலீஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். சூப்பர் சார், இதுதான் மழை பிடிக்காதனுடைய லாங் ஸ்டோரி. சூப்பர் சார். ஸோ இப்போ விஜயகாந்த் சார் வந்துட்டு சத்யராஜ் சார் அவர்கள் நிரப்பியிருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், அந்த போர்ஷன் வந்து அவர் நிரப்பியிருக்காரு. வி ஆர் வெரி எக்ஸைட்டட். அதுக்கான கரெக்டான ஒரு ஜஸ்டிஸும் பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமாக அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஃபேன்ஸ் வந்து தங்கலான ஆல்மோஸ்ட் மருதநாயகம் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. பட் ஆனால் அந்த படத்தினுடைய அப்டேட் வர மாட்டேங்குது, ஒரு ரிலீஸ் டேட் சொல்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் கரெக்டாக வரலன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல, என்ன தான் நடக்குது? தங்கலான் பொறுத்தவரையும் வந்து கம்ப்ளீட் படம் ரெடி ஆயிடுச்சு, அதில் வந்து எந்த குழப்பமும் வேண்டாம். படம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி இப்போ சென்சருக்கு போனோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா சார் என்ன சொன்னார், ஜூன் பிறகு தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஜூன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டல்னஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து பெருசாக பாயின்ஸே இல்லை, ஒரு பெரிய தியேட்டருக்கெல்லாம் ஆடியன்ஸ் வரலை. 4th பிறகுலாம் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ராயன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் 13th அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன போது திரையரங்கு கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். இன்ஃபேக்ட் நான் ரெட் ஜெயின்கிட்ட பேசியிருந்தேன், நாங்கள் ஜூன் 13th பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் ஜூன் 13th பிளான் பண்ணிட்டோம், எங்களால் மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜூன் 13th போய் அவங்க கூட கிளாஷ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் தெலுங்குலையும் பெரிய படம் ஒன்று வருது. ஸோ ஜூன் 13th அவுட் ஆகிடுச்சு. சரி, அடுத்து ஒரு வாரத்தில் நீங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ 28 போகலான்னு பார்த்தா 28 கல்கி வருது, ஆல் ஓவர் இந்தியாவில் பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படம் இருக்குது. அப்போ ஜூன்ன்றது உங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் ஆகிடுச்சு. இது உங்களுடைய மிஸ்டேக் கிடையாதுல்ல, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸினுடைய மிஸ்டேக் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஜூனில் கொண்டு வரோம் பிளான் பண்ணும்போது அடுத்த படங்கள் திடீர்னு அந்த தேதியை லாக் பண்ணும்போது நம்மளே எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு டேட் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கல. இப்போது என்ன ஆகிடுதுன்னா, சரி ஓகே ஜூலை தான் பிளான் பண்ணோம் அப்படின்னு ஒரு இதில் போயிட்டுருக்கு. திடீர்னு அப்போ ஜூலை போடலாமா நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா 12th போட்டாங்க இந்தியன் 2. நான் ஞானவேல் சார் சொன்னேன், என்ன சார் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே இந்த தேதி ஜூனில் ஒர்க் அவுட் ஆகலை, ஜூலையில் போகலாமான்னா இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூலை 12th. அப்போது ஜூலை எண்டு தான் நம்ம கொண்டு வர முடியும், கரெக்டுங்களா? 20 இல்லை 26 தான் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு வாரத்துலேயே நீங்கள் இந்தியன் 2 வந்து அடுத்த வாரமே நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ இப்படி தான் ஒரு படத்தினுடைய டிலே ஆகுதே தவிர யாருமே இங்கே உட்காந்துட்டு டிலே பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் ட்வீட்டில் பண்ணும்போது ஏதோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இரஸ்பான்சிபிளாக இருக்காங்க, இவங்க எதுவுமே சீரியஸ் எடுத்துக்கல, இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கல, இல்லை கவனம் இல்லாமல் போகிறாங்க, இரஸ்பான்சிபிளாக இருக்காங்க சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. ஞானவேல் சார் பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆள், கேஷ் ஃப்ளோ பிளான் பண்ணி தான் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்களே சொல்லுங்கள் எப்படி சார் கொண்டு வரது ஜூனில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது ட்விட்டரில் அப்படின்னு. சார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கொண்டு வரலாம், நீங்கள் ரிலீஸ் டேட் சொல்லுங்கள் பார்க்கலான்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஒரு இது வந்தேன்னா அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜூலை 12th வரையும் வாய்ப்பே இல்லை, ஜூலை எண்டு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. அப்போது அந்த தேதியை வச்சு நம்ம போவோம், அந்த தேதிக்கு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்கலாம். ஏன்னா ஹிந்தியிலும் ஒர்க் அவுட் ஆகணும், ஏன்னா ஹிந்தியில் தியேட்டரில் வரணும் ப்ளஸ் தெலுங்கில் வரணும், இது ஒர்க் அவுட் ஆகாமல் நம்ம பேசலாம் சார், பேசி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ ஜூலை தான் வரப்போகிறோன்னா இது இப்போ இதுக்கு அனௌன்ஸ் பண்ணோம், அதனால் வெயிட் பண்ணி ப்ராப்பராக எல்லா பிஸ்னஸும் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், டேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் தங்கலான பொறுத்தவரையும் படம் ரெடியாக இருக்குது. டிலே ஆகிறது வந்து நம்ம கையில் இல்லாமல், அதாவது நம்மளை மீறி நடக்கிறதா இந்த டிலேலாம். அதை தவிர வந்து யாரும் டிலே பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் விக்ரம் சார் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, எந்த தேதி கொடுங்க நான் ஒரு 40 days இல்லை 30 days வந்து ப்ரொமோஷன் பண்ணதுக்கு ரெடின்றாரு. ஷூட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ப்ரொமோஷன் வரேன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு நான் ஏன் ஆரம்பிக்க மாட்டேன் ப்ரொமோஷனை? ஒரே ரீசன் தான், இந்த தேதி கரெக்டாக செட் ஆகிறதுக்காக தான் இந்த டிலேலாம் நடந்துட்டு. சிறப்பு சார். சார் கங்குவா பற்றி பேசிட்டு போது ஒரு விஷயம், அஜித் சார் வந்துட்டு சில கிளிம்ஸ் ஆஃப் கங்குவாவை பார்த்துட்டு சிறுத்தை சிவாவை ரொம்ப பாராட்டினதாகவும் கூடிய சீக்கிரம் நம்ம உடனே இன்னொரு கொலாபரேஷன் பண்ணணும்னு சொன்னதாக ஒரு பேச்சு இருக்குல்ல சார், உண்மையாது? கங்குவா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கிளிம்ஸ் விட்டு பார்த்தீங்களா, அந்த 55 செகண்ட் ஒரு கிளிம்ஸ் ஒன்று இப்போ, அதாவது நான் வந்து அமேசான் பிரைம் இதோட விட்டு பார்த்தீங்களா, அதை அவர் பார்த்துட்டு உடனே வந்து சிவா சார் கால் பண்ணார். அப்போ நான் அவர் கூட தான் இருந்தேன், அங்கே நின்று வந்து திடீர்னு கால் வந்தது. அப்போ வந்து அஜித் சார் பேசினார்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசினார். யார்? சிவா சார். என்னென்னா அஜித் சார் வந்து கால் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஒரு அதாவது ஒரு ஒரு விஷுவலாகவே மிரட்டியிருக்கீங்க சிவா சார்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டி
கண்டிப்பாக வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு தான். ஏன்னா என்னன்னா சிவா சாரும் அவரும் அடுத்த படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க, 3 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க. 2019 வந்தது விஸ்வாசம், அது பிறகு அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணல 4 வருஷமா. அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கணும் தான். அதனால் வந்து இது வந்து இன்னும் ஒரு கூடுதல் உந்துதல் சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ஸ் தானே. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படைப்பை கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக அடுத்த படம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்க. அது எப்போ எப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் தொடர்ந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மட்டும் நல்லா தெரியும். தொடர்ந்து சிவா சாருக்கும் அஜித் சார் மத்தியிலையும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவரும் வந்து இந்த 2 படத்தை பேக் டு பேக் முடிக்கிறாரு. இப்போ வந்து விடாமுயற்சி இப்போ அடுத்த கட்டமாக ஆரம்பித்து முடிச்சிருவாரு. இப்போ நான் ஸ்டாப்பாக குட் பேட் அக்லி போயிட்டு இருக்கு. இப்போ 2 படம் முடிச்ச பிறகு அவர் அடுத்த படம் என்ன அப்படின்னு வரும்போது அவருடைய ப்ரியாரிட்டி சிவா சார் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவு வந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்து கங்குவா கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, ஏன்னா சிவா சார் மேலே ஏற்கனவே அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம், ஏன்னா 2 பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தினுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து அவருக்கு இன்னும் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததோடு தான் அவர் வந்து உடனே நம்ம அடுத்த படம் போகலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து. ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் வேர்ட்ஸ். தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.